யாருக்குன்னா ஐடியா இருக்கா? கரணம்னா என்னன்னு தெரியுமா? கரணம் 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 தப்பினால் மரணம் அப்படின்னு ஒரு பழமொழி கூட இருக்கு. கரணத்தை பத்தி யாருக்காவது தெரியுமா? நோ. ஷாமலா தெரியாதுங்களா? கரணம் ஒரு ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம் லைஃப்ல. திதியில் பாதி கரணம். ஸோ இதுவுமே ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் மக்களே. அவ்வளோ விஷயங்கள் பாத்தீங்கன்னா நீங்க லைஃப்ல மாற்ற முடியும். அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லானதுதான் இந்த கரணம். ஸோ கரணம் பாத்தீங்கன்னா பொதுவா 11 கரணங்கள் இருக்கு சரிங்களா? 11 மிருகங்கள். அப்ப எதுக்கு மிருகத்தை எதுக்கு ஒப்பிட்டுறாங்க? எல்லாத்துக்குமேங்க காரணமின்றி காரியம் இல்லவே இல்லை. சும்மா ஜஸ்ட் லைக் தட்னு நம்மள மாதிரி வாழ்ந்தவர்கள் கிடையாது நம்மளோட முன்னோர்கள், நம்மளோட தாத்தா பாட்டி, நம்மளோட முன்னோர்கள் ஜஸ்ட் லைக் தட்னு வாழ்ந்தவர்கள் கிடையாது. ரொம்ப 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 பழமையானவர்கள் தமிழர்கள் தான். அதுலயும் ஸ்பெசிபிக்கா ரொம்ப டீசெண்டா டிசிப்ளினா வரையறை போட்டு ஒழுக்கமா வாழ்ந்தவர்கள் இந்த தமிழர்கள். ஓகேங்களா? சோ அவர்கள் பாத்தீங்கன்னா முன்னாடியே ஒவ்வொரு விஷயத்துக்கும் அத்தனை கணிச்சு வச்சிருக்காங்க. இப்ப பவகரணம்னா அவங்க சிங்கமா? அப்படி கிடையாது. அந்த சிங்கத்தோட கேரக்டர்ஸ் எதுக்கு இவங்களுக்கு சிங்கத்தோட கேரக்டர்ஸ் இருக்கும்? சோ இந்த சூரியன் சந்திரன் இந்த இடைப்பட்ட காலத்துல இந்த டைம் ஒரு செகண்ட் வரைக்கும் கணிச்சு வச்சிருக்காங்க. அப்ப அவங்க முட்டாள்களா? ஒரு குழந்தை பிறக்குதுங்க சரிங்களா? இப்ப சொல்றாங்க, நிறைய பேர் ஆர்கியூ பண்றாங்க. குழந்தை பிறக்குது, ஒரு குழந்தை இப்போ தலை வருது, ஒரு குழந்தை கால், என்னென்னவோ சொல்றாங்க. இந்த டைம் வச்சு கணிக்கிற டைம் செகண்ட் மாறுது. ஒரு தோராயமா இந்த டைம் இருக்கும். ஒரு பிறப்பு டைமை வச்சு 5 ஜாதகம் கணிக்கலாங்க. 5 வகையான. இந்த குழந்தை எப்போ உருவாச்சு வயித்துல, ஓகேங்களா? கருவறைக்குள்ள எப்ப போச்சு, உயிர் எப்ப இந்த கருவுக்கு உயிர். ரொம்ப அட்வான்ஸ் டெக்னாலஜிங்க ஜோதிடம். பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அட்வான்ஸ் டெக்னாலஜி. ஒரு பிறப்பு ஜாதகத்தை வச்சு இந்த டைமுக்கு பிறந்த இந்த குழந்தை இந்த டைம்ல பாத்தீங்கன்னா இந்த உயிர் வந்திருக்கும்ன்ற அளவுக்கு நம்ம கணிக்க முடியும். அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லானதுதான் இந்த ஜோதிடம் சரிங்களா? சோ அப்படியேப்பட்ட ஜோதிடத்தை நம்ம எப்படி பயன்படுத்துறோமோ அந்த அளவுக்கு தான் இருக்கு. சரி, ஓகே. கரணம் 11 கரணங்கள். ஓகேங்களா? பவகரணம், பாலவ கரணம், கௌளவ கரணம், தைத்துளை கரணம், கரசை கரணம், அண்ட் வணிஷை கரணம், பத்தரை கரணம், சகுனி கரணம், சதுர்பாதம் கரணம், நாகவம் கரணம், கிம்ஸ்துக்னம் கரணம். சோ இதுல பாத்தீங்கன்னா ஒரு 6 கரணம் பாத்தீங்கன்னா சுப கரணமும், மீதி இருக்கிற 7 கரணம் அசுப கரணமா நம்ம நினைக்கிறோம், நம்ம இது பண்றோம். ஸோ இந்த கரணம் இது நம்ம இப்ப டைம் இல்லை, ஒரு சின்ன ஒரு இன்ட்ரோ தான் கொடுக்குற கரணத்தை பத்தி. நிறைய நம்ம இப்ப வகுப்பு எடுக்கிற மாதிரி இருக்கும். கரணமும் அண்ட் பாத்தீங்கன்னா மாந்தியை பத்தியும் ஒரு வகுப்பு எடுக்க போறோம். ஸோ அதை பத்தி நான் வீடியோ எண்டில் சொல்றேன். ஸோ இப்ப பாத்தீங்கன்னா கரணம் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா பவகரணம். ஓகேங்களா? பவகரணத்தின் மிருகம் பாத்தீங்கன்னா சிங்கம். ஃபார் எக்ஸாம்பிள் எம்ஜிஆர் அவர்கள் பாத்தீங்கன்னா பவகரணம் தான். ஓகேங்களா? சிவகார்த்திகேயன் அவர்களும் பாத்தீங்கன்னா பவகரணம் தான். சிங்கத்துக்கு பாத்தீங்கன்னா டொனேட் பண்ணாங்க. பவகரணமும் பாலவகரணமும் சம்திங் சிவகார்த்திகேயன். பட் எம்ஜிஆர் அவர்கள் பவகரணம். அவர் என்ன பண்ணாருன்னா சிங்கத்தை வீட்லயே வாங்கி வளர்த்தாருங்க. நம்ம எல்லாம் சிங்கத்தை வாங்கி வளர்க்க முடியாது. அதனால தெய்வத்தை சொல்றேன், நீங்க வருடத்துக்கு ஒரே ஒரு முறை பாத்தீங்கன்னா ஜூ அந்த மாதிரி இடத்துக்கு போயிட்டு நீங்க சிங்கத்தை பார்க்கலாம். சிங்கத்துக்கு ஏதாவது சாப்பாடுக்கு ஒரு டொனேஷன் மாதிரி பண்ணலாம். வருஷத்துக்கு ஒரே ஒரு முறை. இந்த பவகரணம் இருக்கிறவர்கள் சிங்கத்துக்கு அந்த மாதிரி டொனேட் பண்ணாங்கன்னா ரொம்ப ரொம்ப பாசிட்டிவ் சைன். கம்ப்ளீட்டா இப்ப நான் சொல்றது ஒரே ஒரு விஷயத்துக்காக மட்டும்தான். நீங்க உங்க ப்ரொஃபஷன், உங்களோட பினான்சியல் ஸ்டேஜ், உங்களோட பேர் புகழுக்காக அங்கீகாரத்துக்கு மட்டும்தான் இந்த கரணத்தை இப்ப நான் சொல்றேன். கரணத்தை மல்டிபிள் இதுல உபயோகப்படுத்தலாம். பட் ஆனா எஸ்பெஷலி இந்த விஷயங்கள் யார் என்ன கரணம்னு நீங்க பாத்துக்கோங்க. ஓகேங்களா? யார் என்ன கரணம்னு பாத்துக்கோங்க. பார்த்துட்டு அதுக்கப்புறமா அந்த கரணத்தை அந்த கரணம் இப்ப பவகரணம்னா அது சிங்கம் அதிபதி. லக்ஷ்மி நரசிம்மர் போட்டோ ஒரு ஜெராக்ஸ் எடுத்து நீங்க மாட்டிட்டு
அதாவது அந்த சிங்கம் வந்து தெய்வத்தோட இருக்கிற மாதிரி எந்த மிருகம் வருதோ அந்த மிருகத்தை வந்து தெய்வத்தோட ஒப்பிட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் பாலம் வருதுன்னா வந்து பாத்தீங்கன்னா ஐயப்பன், அவரோட வந்து போட்டோ வாங்கி நீங்க தூங்க எழுந்திருக்கும் போது அந்த இதுல வந்து நீங்க முழிக்கும் போது நிச்சயமா பெரிய மாற்றம் வந்து தரும். வெள்ளை சாதம் இருக்கு இல்லைங்களா, இந்த வெள்ளை சாதத்தை நெய்வேத்தியமா வந்து படைச்சு பவகரணத்துல இருக்கிறவர்கள், ஸோ இதோட இது பாத்தீங்கன்னா வந்து கிரகம் வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய். ஒரு வீரம், ஒரு வீரியம், ஒரு பவர். இந்த பவகரணத்துல பிறந்தவர்களா சிங்கம் எப்படி வந்து சிங்கத்தோட கேரக்டர் அப்படியே நீங்க எடுத்துட்டு வந்துருங்க. ஒரு கூட்டத்தோட வாழும், ஓகேங்களா. கூட்டத்துல வந்து அதோட பண்புகள் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப உயர்வா இருக்கும். இந்த பவகரணத்துல பிறந்தவர்கள் எதுவா இருந்தாலும் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். அவர்களோட பார்ட்னருக்கு வந்து ரொம்ப ரொம்ப உண்மையா இருப்பாங்க. இந்த பவகரணத்துல பிறந்தவர்கள் பார்ட்னருக்கு துரோகம் பண்ண மாட்டாங்க, ஏமாத்த மாட்டாங்க. எல்லா விதமான சகல விதமான சௌபாகியங்களும் அனுபவிக்க பிறந்தவர்கள் பவகரணத்துல பிறந்தவங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நாமயோகம் இருக்கு, ஆயுஷ்மான் அப்படிங்கிற ஒரு நாமயோகம் இருக்கு. இந்த நாமயோகத்துல பிறந்தவர்கள் இந்த பவகரணமும் வரும்போதுதான் இந்த ஆயுஷ்மான் பவ அப்படிங்கிற ஒரு ஹோமத்தை வந்து பண்ணுவாங்க. அது ரொம்ப சிறப்பான ஒரு விஷயத்தை, அவ்வளோ வந்து ரொம்ப முக்கியமானதுதான் வந்து இந்த பவகரணம், சுபமான கரணம். ஓகேங்களா. இவர்கள் வெள்ளை சாதத்தை நெய்வேத்தியமா படைச்சு சுவாமி கும்பிட்டு வந்தா, அதாவது லட்சுமி நரசிம்மரை வந்து வணங்கி வந்தா வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை வந்து தரும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பாலவகரணம். இதோட மிருகம் வந்து பாத்தீங்கன்னா புலி. நான் சொன்ன அதேதான். நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஜூல வந்து பாத்தீங்கன்னா இயர்லி ஒன்ஸ் ஆச்சும் போயிட்டு அதுக்கு ஃபுட் ப்ரொவைட் பண்ணலாம். புலி வந்து பாத்தீங்கன்னா இவர்கள் வந்து பாத்தீங்கன்னா எங்க பதுங்கணும், எங்க பாயணும், எங்க பேசணும், எங்க பேசக்கூடாது அப்படின்னு நன்கு அறிந்தவர்கள் இந்த பாலவகரணத்தில் பிறந்தவர்கள். எதுலையுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு விடாப்பிடி. பாலவகரணத்தை வந்து நீங்க பகைக்கிறீங்கன்னா ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன்னா என்னைக்கா இருந்தாலும் உங்களை வந்து பாத்தீங்கன்னா அவங்க வளர்ச்சியை மூலயமா உங்களை வந்து தலைகுனிய வைப்பார்கள், மறக்கவே மாட்டாங்க. பாலவகரணத்தை வந்து ஒருத்தவங்களை வந்து நீங்க அசிங்கப்படுத்தினீங்கன்னா அவங்க வந்து மறக்கவே மாட்டாங்க. இதுக்கு ஈக்குவலா இன்னொரு கிரகம் இருக்கு, அது வந்து நாகவம். ஆனா இது வந்து சுபகரணம், அது அசுபகரணம். இதோட பழிவாங்க குணம் வந்து எப்படி இருக்குன்னா, இவருக்கு வந்து வளர்ந்துட்டே போவாரு, ஆனா வந்து அது மூலயமா உங்களை கஷ்டப்படுத்துவார். நாகோகரணத்தை வந்து நீங்க வந்து பண்ணீங்கன்னா அவங்க வந்து மோசமான ஒரு பழி வாங்குறதுல வந்து ஈடுபடுவாங்க. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒண்ணு பண்ணிட்டீங்க, திருப்பியும் வந்து அவங்க கிட்டே போய் ஏதோ காசு கேட்குறீங்களா, ஒரு ஹெல்ப் கேட்பீங்கன்னா நீங்க அன்னைக்கு இப்படி பண்ணன்றதுல சிலர் வந்து சொல்லிடுவாங்க, சிலர் சொல்லாம அவங்களால பண்ண முடிஞ்சாலும் பண்ணாம கழுதிருப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து அவங்க பண்றது தப்பு இல்லை, நம்ம பண்ணியிருப்போம், அதனால அவங்க வந்து மனசாட்சி இல்லாம வந்து சொல்றவங்க வந்து பாத்தீங்கன்னா நாகவகரணம். இதே பாலவகரணம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஹெல்ப் பண்ணிடுவாங்க, பண்ணிட்டு சொல்லி காட்டுவாங்க நீ அன்னைக்கு பண்ணல அந்த மாதிரி, அந்த அளவுக்கு இருக்கும் இந்த பாலவகரணமும் நாகவகரணத்துக்கும் உள்ள வித்தியாசம். ஸோ இந்த பாலவகரணம் வந்து பாத்தீங்கன்னா பால் பாயாசம் செய்து நீங்க வந்து இந்த பாலவகரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா புலியோட, ஐயப்பனோட இதுவோ, காளியோடது, துர்கையோடது, புலியோட இருக்கிற தெய்வத்தை வணங்கி வந்தால் பெரிய மாற்றம் நிச்சயமா வந்து நிகழும். இந்த கரணத்துக்கு எதுக்கு சொல்றேன்னா சொல்லிட்டே இருக்கேன் நான், பினான்சியல் ஸ்டேஜ் பயங்கரமா உயரணும்னா கரணத்தை மட்டும்தான் நீங்க பிடிக்கணும், சரிங்களா. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கௌளவகரணம். கௌளவகரணம் வந்து நம்ம பார்த்திருக்கோம், நம்ம வந்து யோகி பாபு அவர்கள் வந்து கௌளவகரணம் தான், சரிங்களா. அவர் வந்து வராகி அம்மனுக்கு ஒரு கோவிலே கட்டி கொடுத்திருக்காரு. கௌளவகரணத்தோட மிருகம் வந்து பாத்தீங்கன்னா பன்றினா வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சுபமான கரணம்ங்க. அது ஒரு கூட்டத்தோட வாழ்றது, ஒரு கூட்டு குடும்பமா வாழ்றது, எல்லாரையும் அரவணைச்சு வாழ்றது, எல்லாரையும் காக்குறது, எல்லாரையும் காப்பாத்துறது, இது எல்லாமே வந்து கௌளவகரணத்தோட பிறந்தவர்கள். ஒரு அவங்களோட திங்கிங் ப்ராசஸ் இது எல்லாமே வந்து ரொம்ப ஹையா இருக்கும், ரொம்ப குவாலிட்டியா இருக்கும், ஓகேங்களா. இவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த பால் பணியாரம்னு சொல்லுவாங்க, வெள்ளை பணியாரம், பால் பணியாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பணியாரத்தை வந்து பாத்தீங்கன்னா நெய்வேத்தியமா வைத்து கடவுளை வந்து வணங்கி வரும்போது நிச்சயமா வந்து பாத்தீங்கன்னா பெரிய மாற்றம். வராகி அம்மனை வந்து நீங்க வந்து போன்ல, டிவில, வாட்ஸ்அப்ல இந்த மாதிரி எல்லாம் நீங்க வச்சுட்டு நீங்க வந்து நிச்சயமா வந்து வணங்கி வரலாம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா தைத்துளை கரணம். தைத்துளை கரணத்தோட மிருகம் வந்து பாத்தீங்கன்னா கழுதை. அப்ப கழுதைனா இவங்க கழுதையா? அப்படி கிடையாது.
இப்ப வந்து தைத்துளை கரணம் வேலை செய்யறவங்கள பாருங்க, வீட்டுக்காக நினைச்சு, அக்கா தங்கச்சிக்காக நினைச்சு, அம்மா அப்பாவை நினைச்சு, குழந்தைங்களை நினைச்சு பொதி சுமக்கிற மாதிரி அவங்களோட யாரோட பாரத்தெல்லாம் இவங்க வந்து சுமந்து அவர்களுக்காகவே ஓடக்கூடிய தன்மை வந்து பாத்தீங்கன்னா இந்த தைத்துளை கரணத்துல பிறந்தவர்கள் வந்து இருக்கும். இவர்களும் வந்து பாத்தீங்கன்னா வெள்ளை அப்பம், ஓகேங்களா, வெள்ளை அப்பத்தை வந்து நெய்வேத்தியமா வைத்து கடவுளை வணங்கிட்டு வரும்போது நிச்சயமா பெரிய மாற்றத்தை வந்திருக்கும். என்னை பார் யோகம் வரும் அப்படிங்கிற போட்டோவை வந்து இவங்க பார்க்க இவங்களுக்கு லைஃப்ல வந்து அது என்ன போட்டோங்க, கழுதையோட போட்டோ தான் இல்லைங்களா. சோ அது வந்து நீங்க வந்து வணங்கி வரும்போது பெரிய மாற்றத்தை வந்து தரும். அதுவும் வந்து ஒரு சுபகரணம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கரசை கரணம். கரசை கரணம். சோ கரசை கரணம் வந்து பாத்தீங்கன்னா இதோட மிருகம் வந்து பாத்தீங்கன்னா யானை, ஓகேங்களா. விநாயகர் வழிபாடு, விநாயகருக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த அரச மரத்தடி விநாயகர் வழிபாடு, விநாயகரோட போட்டோ எடுத்து நீங்க வச்சுக்கலாம். சோ கரசை கரணம் வந்து பொதுவா வந்து பாத்தீங்கன்னா யானை வந்து எந்த தெய்வத்தோட இருக்கிறது இருந்தாலுமே நீங்க வந்து இப்பெல்லாம் ஆல்ரெடி வந்து கிரியேட் பண்ணி தராங்க. சோ உங்களோட இஷ்ட தெய்வத்தை யானை கூட வச்சுக்கலாம், உங்களோட இஷ்ட தெய்வத்தை சிங்கத்தோட வச்சுக்கலாம், புலியோட வச்சுக்கலாம். சோ அதற்கான தெய்வம் இருக்கும்போது இன்னும் சிறப்பா இருக்கும். இப்ப நிறைய இந்த மாதிரி பண்றதுனால யானை மிருகம் தான் உங்களுக்கு மெயினா, அது வந்து கடவுளோட இருக்கும் போது ரொம்ப ரொம்ப நல்லது, ஓகேங்களா. சோ அதனால இந்த கரசை கரணம்ல பிறந்தவர்கள் நிச்சயமா வந்து பாத்தீங்கன்னா யானை வந்து எந்த தெய்வத்தோட இருக்கோ அதை வந்து வழிபட்டு வர்றதுக்கு வந்து ரொம்ப நல்லது. பால் நெய்வேத்தியமாக வந்து பாத்தீங்கன்னா பாலை வைத்து இவங்க வழிபட்டு வர மிகப்பெரிய மாற்றம் தரும், மிகப்பெரிய மாற்றம் நிகழும், சரிங்களா. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா வணிசை. வணிசையோட மிருகம் வந்து பாத்தீங்கன்னா காளை, நந்தின்னு சொல்லுவோம். இந்த சிவன் கோவில்ல நந்தி இருக்கும் இல்லைங்களா, அந்த நந்தியை வந்து நீங்க வாட்ஸ்அப் டிபியோ ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்தோ வச்சு நீங்க வணங்கி வர ரொம்ப 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 நல்ல ஒரு விஷயத்தை வந்து உங்களுக்கு கொடுக்கும். கரசை கரணம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தயிர் வைத்து வழிபட, நெய்வேத்தியமா வந்து தயிர் வச்சு வழிபட்டீங்கன்னா ரொம்ப பெரிய மாற்றத்தை தரும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பத்தரை கரணம். சோ இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம், பவம், பாலவம், கௌளவம், தைத்துளை, கரசை, வணிசை, இது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா சுப கரணங்கள். இப்ப இனிமே பார்க்க போறது, இப்ப இவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த பவம்லாம் வந்து பாத்தீங்கன்னா பவம் டு வணிசை வரைக்கும் இருக்கிறவர்கள் வந்து பாத்தீங்கன்னா நிச்சயமா அவங்க கரணம் என்ன அதை வந்து வழிபட்டு வரும்போது மிகப்பெரிய மாற்றத்தை தரும். சோ இப்ப அடுத்து சொல்ல போறது வந்து பாத்தீங்கன்னா பத்தரை கரணம். இதோட கரணத்தோட அதிபதி வந்து பாத்தீங்கன்னா கோழி. இவர்கள் என்ன பண்ணுவாங்க, இவங்களோட பெரிய டிராபேக் இருக்குன்னா இங்க ஒரு விஷயத்த பண்ணுவாங்க, திருப்பியும் போய் அங்க ஒரு விஷயத்த பண்ணுவாங்க, எதுலையுமே வந்து சாட்டிஸ்ஃபை. அந்த கோழி அப்படியே ஒப்பிடுங்க, அந்த கோழியோட குணம் எப்படி இருக்கும். அந்த கோழி பாருங்க, அந்த கோழி குஞ்சுகளோட ரொம்ப அடக்கி அந்த குஞ்சுகளை வந்து அவ்வளவு பராமரிக்கும். அது அந்த அளவுக்கு இவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து இவங்க அந்த அளவுக்கு பராமரிப்பாங்க. என்ன ஒரு பெரிய டிராபேக்னா ஒரு நிலையா வந்து இருக்க மாட்டாங்க இந்த பத்தரை கரணம். அப்ப பத்தரை கரணம் ஆட்டோமேட்டிக்கா வந்து உங்களுக்கே தெரியும், அந்த சேவலோட இருக்கிற நம்ம கந்தசுவாமி முருகப்பெருமானை வந்து நீங்க வணங்கும் போது பெரிய மாற்றத்தை வந்து ஏற்படுத்தும். இவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வெரைட்டி ரைஸ்ன்னு சொல்லக்கூடிய ஏதாவது வந்து ஒரு வெரைட்டி ரைஸ் வச்சு வழிபட்டீங்கன்னா ரொம்ப, அதாவது நெய்வேத்தியமா சொல்றேன், வச்சு வழிபட்டீங்கன்னா மிகப்பெரிய மாற்றத்தை தரும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சதுஷ்பாதம். இதோட மிருகம் வந்து பாத்தீங்கன்னா நாய். காலபைரவர் வழிபாடு ரொம்ப ரொம்ப நல்லது. சோ என்னன்னா இவர்களுக்குமே வந்து அந்த குணம், எந்த ஒரு விஷயத்துலயுமே வந்து ஒரு முழுமையா இருக்க மாட்டாங்க, அங்கங்க போயிட்டு அதை யோசிச்சுட்டு அப்படியே அந்த மிருகத்தோட குணத்தை வந்து நீங்க வந்து இதுல ஒத்து போகலாம், ஓகேங்களா. டக்குன்னு எதுக்கு கத்துவாங்க, எதுக்கு அமைதியா இருப்பாங்க, இந்த மாதிரிலாம் தெரியாது. சோ தேன் வைத்து வழிபாடு செய்வது மிகப்பெரிய மாற்றத்தை சதுர்பாதம் பிறந்தவர்கள் நிச்சயமாக ஏற்படும். நாய்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க சாப்பாடு போடலாம். நாய்களுக்கு இந்த பத்தரை கரணம் சொல்ல மறந்துட்டேன், இந்த பத்தரை கரணத்துல இருக்கிறவங்க நான்வெஜ் வந்து சிக்கன் வந்து நிறைய சாப்பிடக்கூடாது. ஏன்னா அவர்களோட அதிபதியே வந்து பாத்தீங்கன்னா கோழி தான், ஓகேங்களா. சோ அதனால இந்த பத்தரை கரணத்துல பிறந்தவர்கள் வந்து சிக்கன் சாப்பிட்றது கம்மி பண்ணிக்கோங்க. கோழிகளுக்கு வந்து உணவு கொடுக்கும் போது, எந்த மிருகம் நீங்க இருக்கீங்களோ அந்தக்கு வந்து உணவு கொடுக்கும் போது அது நல்லா இருக்கும் போது நீங்களுமே நல்லா இருப்பீங்க. அடுத்தது நாய்க்கு வந்து அதே மாதிரி உணவு, இந்த சதுஷ்பாதம் இதுல பிறந்தவர்கள் நாய்களுக்கு அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு முறையாச்சும் உணவு கொடுத்துட்டு வர 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 நீங்க வந்து வளருவீங்க. இந்த சிங்கம், புலி இதெல்லாம் வந்து நம்ம வந்து ஜூக்கு தான் போனோம், ஆனா இந்த மிருகங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா வந்து இருக்கும், சரிங்களா. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா
ஸோ தேன் வைத்து நைவேத்தியம் பண்ணி வழிபட்டீங்கன்னா மாற்றத்தை மிகப்பெரிய ஏற்றத்தை தரும். நாகவ கரணம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சொல்லவே வேணாம், எல்லாருக்குமே தெரியும், பாம்பு. ஓகேங்களா? ஸோ பாம்பு வந்து என்னென்ன தெய்வத்தோட சிவன் கிட்ட இருக்கு, ஸோ அந்த மாதிரி என்னென்ன தெய்வம் வந்து நீங்க வந்து ஆதிசேஷனா இருக்கட்டும், இந்த நாக வடிவில் என்னென்ன இருக்கோ எல்லா தெய்வத்தையும் நீங்க வச்சு வணங்கும். உங்களோட இஷ்ட தெய்வத்தை நீங்க வச்சு வணங்கலாம். இவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நெய் வைத்து, நாகவத்தில் பிறந்தவர்கள் நெய் தீபம் ஏத்தலாம். நெய் வந்து நெய்வேத்தியமா வச்சு, நெய்யால செய்த பண்டமும் நெய்யவே அப்படியே நீங்க வந்து நெய்வேத்தியம் வச்சு வணங்கி வரும்போது பெரிய மாற்றம் உங்க தொழிலையோ வேலையிலையோ என்ன வேணும் உங்களுக்கு, பினான்சியல் ஸ்டேஜ் அப்படியே க்ரோ ஆயிடும். அதை பண்ணி பாருங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கிம்ஸ்துக்னம், அதாவது புழுனா நீங்க வந்து சாதாரணமா வந்து நினைக்க வேண்டாம். ஓகேங்களா? ரொம்ப டெக்னிக்கல் அறிவு இருக்கிறவர்கள்லாம் இந்த கிம்ஸ்துக்னத்துல பிறப்பவர்கள் தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரொம்ப அருவருப்பு தக்க வேலைகள் வந்து எல்லாருமே செய்ய முடியாது. ஓகேங்களா? இப்போ வந்து ஒரு இதுல வந்து இறங்கி வேலை செய்யறாங்க, ஒரு டிச்சில் வந்து இறங்கி வேலை செய்யறாங்க, எல்லாராலையும் அது வந்து செய்ய முடியாது. ஓகேங்களா? எல்லாருமே அதே மாதிரி அதுல அட்வான்ஸ் நல்லா இருக்கு அப்படின்னா அதுல அட்வான்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப டெக்னிக்கல் ஜாபு, ரொம்ப நுண்ணியமா வந்து கவனிக்கிறது, மைக்ரோஸ்கோப்ல வந்து வேலை செய்யறவங்க, இவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த கிம்சுக்குமை ஒரு விஷயத்த ஜூம் பண்ணி பாக்குறவங்க, ரொம்ப நூக் அண்ட் கார்னர் பாக்குறவங்க, இவங்க எல்லாம் வந்து கிம்சுக்குணத்துல பிறந்தவர்களா. ஓகேங்களா? இவர்கள் வந்து பாத்தீங்கன்னா சர்க்கரை வந்து வைத்து, வெறும் வெள்ளை சர்க்கரையோ அல்லது கல்கண்டோ இந்த மாதிரி வைத்து நெய்வேத்தியம் வைத்து கடவுளை வணங்கி வர நிச்சயமா வந்து இவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் தரும். இப்ப வந்து நான் ஸ்டார்டிங்ல இருந்து இந்த தெய்வத்தை வந்து சொல்லிடுறேன், என்ன தெய்வம் இவர்கள் வழிபட்டா ரொம்ப நல்லதுன்னு. பவம் வந்து பாத்தீங்கன்னா லக்ஷ்மி நரசிம்மர் தெய்வத்தை வந்து ஒரு போட்டோ எடுத்து வச்சு வழிபட்டா ரொம்ப நல்லது. அவர்கள் வந்து வெள்ளை சாதத்தை வந்து நெய்வேத்தியமா வச்சு வணங்கலாம். பாலவகரணத்தில் பிறந்தவர்கள் வந்து பாத்தீங்கன்னா நிச்சயமா ஐயப்பனோட வழிபாடு, பாயாசம், வெள்ளை பாயாசத்தை வைத்து வழிபடலாம். அண்ட் வந்து பாத்தீங்கன்னா கௌளவ கரணத்தில் பிறந்தவர்கள் வராகி அம்மனை பணியாரம், வெள்ளை பணியாரம் வந்து அவங்களுக்கு ரொம்ப இஷ்டமான உணவு நான் சொல்லிட்டு இருக்கேன், நெய்வேத்தியத்தை செய்து வைத்து வணங்கும் போது உங்க பினான்சியல் growth அண்ட் வந்து மென்டல் growth எல்லாமே சூப்பரா இருக்கும். நான் இப்ப சொல்றது. அண்ட் வந்து அடுத்தது வந்து அதுக்குதான் நிறைய வந்து பாத்தீங்கன்னா இப்போ விஜயகாந்த் அவர்கள் கூட வந்து பாத்தீங்கன்னா நரசிம்மா இந்த மாதிரியான சினிமாஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பயங்கர ஹிட் அடிச்சுட்டு பாருங்க. அண்ட் வந்து நிறைய தெலுங்கு பீப்புள் கூட வந்து பாத்தீங்கன்னா இப்ப இருக்கிற பாலகிருஷ்ணா அவ எல்லாமே வந்து இந்த சிங்கத்தை ஆக்டிவேட், ஒரு சிலர் வந்து அதை ஆக்டிவேட் பண்ணாதுன்னா நிறைய டவுன் ஆன பீப்புள் எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி சொல்றேன், உங்க கரணத்தை இயக்கினால்தான் வந்து உங்க லைஃப்ல வந்து பெரிய மாற்றம் வந்து நிச்சயமா நிகழும். ஓகேங்களா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா வராகி அம்மன் சொல்லிட்டுன்னா அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தைத்துளை கரணம்க்கு வந்து பாத்தீங்கன்னா விஷ்ணு வழிபாடு மிகப்பெரிய மாற்றத்தை தரும். அப்பம் வைத்து வழிபடுவது மிக மிக நல்லது. கரசை கரணம் நிச்சயமா வந்து பாத்தீங்கன்னா பிள்ளையார்பட்டி விநாயகர் மட்டும்தான். கரசை கரணத்துல ஒருத்தவங்க இருக்கீங்களா, நிச்சயமா பிள்ளையார்பட்டி விநாயகரோட இமேஜை வச்சு வணங்கி பாருங்க, மாற்றம் எப்படி இருக்குதுன்றத நீங்களே சொல்லுங்க. ஓகேங்களா? கரசை வந்து பாத்தீங்கன்னா பால் வைத்து வழிபடுவது மிக மிக நல்லது. அப்புறம் பாத்தீங்கன்னா வணிசை காளை சிவன் வழிபாடு, சிவன்ல இருக்கிற நந்தியோட சேர்ந்த சிவன் வழிபாடு பெரிய மாற்றத்தை, பால் வைத்து வழிபடுங்கள். வணிசை கரணத்தில் பிறந்தவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அவருக்கும் வந்து பாத்தீங்கன்னா சிவன் தான், அவர்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா இவருக்கு வந்து பால், இவருக்கு வந்து தயிர், அதுக்கு நிறைய அர்த்தங்கள் இருக்கு, நீங்க ஜஸ்ட் ஃபாலோ பண்ணுங்க. பத்திரை கரணம் வந்து பாத்தீங்கன்னா திருச்செந்தூர் முருகர் அல்லது கந்தசுவாமி. ஓகேங்களா? இந்த வழிபாடு ரொம்ப பெரிய மாற்றத்தை வந்து நிச்சயமா வந்து உங்களுக்கு கொடுக்கும். சோ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பத்தரை கோழி, அதுதான் திருச்செந்தூர் முருகர். வெரைட்டி ரைஸ் வைத்து நைவேத்தியம் வச்சு வழிபடும் போது பெரிய மாற்றத்தை தரும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா காகம், சகுனி கரணத்தை நம்ம சொல்லவே இல்லை, அது விட்டுட்டோம், சாரி. சகுனி கரணம்னு இருக்குங்க. அந்த சகுனி கரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா காகம் தான் வந்து பாத்தீங்கன்னா மிருகம். அந்த காகத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா காளி வழிபாடு ரொம்ப நல்லது. வெல்லம் வைத்து
நெய்வேத்தியம் வைத்து வழிபடுவது ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சதுஷ்பாதம், அதற்கு வந்து பாத்தீங்கன்னா ருத்ரன் வழிபாடு ரொம்ப நல்லது, தேன் வைத்து வழிபடணும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நாகவம், பாம்பு, அதுக்கு ஆதிசேஷன் வழிபாடு ரொம்ப சிறப்பான பலனை தரும், நெய் வைத்து வழிபடணும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கிம்துக்னம், புழு, இதோட மிருகம் வந்து பாத்தீங்கன்னா புழு. இதற்கு வந்து பாத்தீங்கன்னா வைத்தீஸ்வரன் கோவில், அங்க போயிட்டு மயிலாடுதுறை பக்கத்துல இருக்க வைத்தீஸ்வரன் கோயில் அல்லது அவரோட போட்டோ வாங்கி வீட்டுல வச்சு சர்க்கரை வைத்து அல்லது கற்கண்டு வைத்து வழிபடுவது மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்றும். ஸோ அதுக்காக தான் நான் வந்து இவ்வளோ ஒரு விஷயம் சொன்னேன். யோகி பாபு அவர்கள், சிவகார்த்திகை, இவங்கெல்லாம் வந்து பெரிய பிரபலம், அதனால நான் சொல்றேன். நிறைய பேர் இப்ப ரீசெண்டா எனக்கு ரொம்ப தெரிஞ்ச கிளைண்ட், இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 years முன்னாடி நான் வந்து சொல்றேன் இந்த மாதிரி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு, இன்னைய வரைக்கும்